மங்களபுரம் என்ற கிராமத்தில் சிவநேசன், மல்லிகா தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்களுக்கு அறிவுமதி என்ற ஒரு மகள் இருந்தாள். சிவநேசன் ஒரு விவசாய கூலி. ஊரில் கடும் வறட்சி நிலவியதால் வேலையில்லாமல் சிவநேசன் தவித்தார். மல்லிகா, இந்த வருஷம் மழையே இல்ல. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நிலமெல்லாம் வெடிச்சு போயிருக்கு. நாம எப்படி அறிவுமதியை படிக்க வைக்க போறோம்னு தெரியலையே. வருத்தப்படாதீங்கங்க. நம்ம பக்கத்து ஊர்ல பெரிய பண்ணையார் மாணிக்கம் இருக்காரு. அவர்கிட்ட போய் வேலை கேட்கலாம். அவர் கண்டிப்பானவர்தான். ஆனா கைவிட மாட்டார். மூவரும் நடந்து பண்ணையாரை பார்க்க சென்றனர். சிவநேசன் குடும்பம் பண்ணையார் மாணிக்கத்திடம் சென்றது. அவர் அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து சிவநேசனை தோட்டத்தில் வேலைக்கு சேர்த்து கொண்டார். சிவனேஷா, காலையில 5 மணிக்கு தோட்டத்துக்கு வந்துடணும். ஒரு நிமிஷம் தாமதமானாலும் சம்பளம் கிடையாது. அறிவுமதி, நீ உன் அப்பாவோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே பக்கத்துல இருக்க திண்ணையில உட்காந்து படிக்கணும், சரியா? அறிவுமதி தன் தந்தை வெயிலில் மண் வெட்டுவதையும் மல்லிகா கனமான பாத்திரங்களை தூக்குவதையும் பார்த்து கண்ணீர் விட்டாள். அப்பா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஏன் அந்த தாத்தா உங்களை இவ்ளோ வேலை வாங்குறாரு? எனக்கு இத பார்க்க சகிக்கலப்பா. இல்லம்மா, இது நம்ம பிழைப்பு. நீ கவலைப்படாம நல்லா படி. அப்போதான் நாம இந்த நிலைமையில இருந்து மாற முடியும். நாட்கள் நகர்ந்தன. அறிவுமதி தன் பெற்றோரின் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இரவு பகலாக படித்தாள். இதற்கிடையில் பண்ணையார் அறிவுமதியை கூப்பிட்டு சில மரக்கன்றுகளை கொடுத்து, இதை பராமரிப்பது உன் பொறுப்பு என்றார். பல வருடங்களுக்குப் பிறகு அறிவுமதி ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியராக மாறினாள். அவள் தனது முதல் வேலையாக தன் கிராமத்தில் நீர்நிலைகளை தூர்வார ஆணையிட்டாள். அவள் பண்ணையார் மாணிக்கத்தை சந்திக்கச் சென்றாள். ஐயா, இன்று நான் இந்த நிலையில் இருக்க காரணம் நீங்கள் அன்று என் பெற்றோரை கஷ்டப்படுத்தியதுதான். அதை பார்த்துதான் எனக்கு படிக்க வேண்டும் என்று வெறி வந்தது. ஆனால் ஏன் அவர்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள்? அறிவுமதி, நீ அவர்கள் வேலை செய்வதை பார்த்தபோது நான் அவர்களுக்கு தெரியாமல் பின்னாடி இளநீர் கொடுத்து ஓய்வெடுக்கச் சொல்வேன். நீ உழைப்பின் அருமையை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் அப்படி நடித்தேன். இப்போது உன் கிராமத்திற்கே நீ நிழல் தரும் மரமாக வளர்ந்து விட்டாய். சிவநேசனும் மல்லிகாவும் பெருமிதத்துடன் தன் மகளை பார்த்தனர். மங்களபுரம் கிராமம் இப்பொழுது பசுமையாகவும் செழிப்பாகவும் மாறியிருந்தது. பார்த்தீர்களா குழந்தைகளே? பெற்றோரின் உழைப்பை மதிப்பதும் இயற்கையை பாதுகாப்பதும் நம்மை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.